அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வீர தீர சூரன் 2 ஒரு வழியா நாள் குறிச்சாச்சு. வீர தீர சூரன் 2 திரைப்படம் மார்ச் 27 வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. டெட்லியான காளியை மார்ச் 27 சந்திக்க தயாராக இருங்கள். இது ஒரு எபிக் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் என சியான் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பொங்கலுக்கு இத்திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தும் விடாமுயற்சி ரிலீஸாக இருந்ததால் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் திடீரென அஜித் திரைப்படமும் தள்ளி போனதால் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதை மட்டும் செய்ய மாட்டேன். AR ரஹ்மான் போதை கெட்ட பண்புகளை ஊக்கப்படுத்தும் வரிகளை தனது பாடலில் இருக்க விடமாட்டேன் என AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தன்னை பொறுத்தவரை பாடல் வரிகள் என்பது பிரார்த்தனை நினைவுகளை போன்றது எனவும் மக்களின் மனதையும் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தையும் தீர்மானிப்பதில் பாடல் வரிகளுக்கு பங்கு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதனால் தரமற்ற வரிகளை எப்போதும் அனுமதிக்க மாட்டேன் எனவும் AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் கொடுத்த ஆர்யா சந்தானம். டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதன் இரண்டாவது பாகம் உருவாகி வருகிறது. பிரேம் ஆனந்த் இயக்கும் இந்த திரைப்படத்தில் சந்தானத்துடன் இணைந்து ஆர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். இயக்குனர் கௌதம் மேனன், செல்வராகவன் ஆகியோரும் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். இந்த நிலையில் படத்தின் புதிய அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. அது தொடர்பான கலக்கலான புகைப்படங்களை காணலாம். பிக்பாஸ் முத்துக்குமாருக்கு மட்டும் ஏன் ஓர வஞ்சனை? பிக்பாஸ் பரிசு தொகையில் முத்துக்குமாருக்கு அநீதி விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். பிக்பாஸ் 7 டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு ரூபாய் 50 லட்சம் பரிசு தொகையுடன் ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள வில்லா பிளாட் மற்றும் 10 லட்சம் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட்டது. ஆனால் முத்துக்குமாருக்கு 9.5 லட்சம் பரிசு தொகை குறைக்கப்பட்டதோடு வேறு பரிசுகளும் வழங்கப்படவில்லை என வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் அவரது ரசிகர்கள்.